அல்லேலூயா. போன வாரத்தில் சிந்தித்த அதே வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 43, 44 ஆகிய வாக்கியங்களை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவருடைய யோசனையை தடுத்து நீந்த தக்கவர்கள் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம கரை சேரணும். ஆமென். கரை சேர்வதற்குரிய வழி, கரை ஏற முடியல. கடன் பிரச்சனையில் இருந்து என்னால் கரையேற முடியல. நம்ம வேதத்தில் போன வாரத்தில் வாசித்தோம். 4வது வாக்கியம், 4 விதமான காற்று அவர்களை தடை செய்தது. நம்ம வாசித்தோம். 4வது வாக்கியத்தை வாசியுங்கள். எதிர்காற்றாய் இருந்தபடியினால் ஒதுக்கிலே ஓடினோம். எதிர்காற்று. நல்லா முன்னேறதற்கு பார்க்கிறோம், நம்மளால் முன்னேற முடியாதபடிக்கு நம்மை எதிர்காற்று முன்ன பூம காற்றடித்து பின்னுக்கு கொண்டு போகிற நிலைமை. நம்ம குடும்ப வாழ்க்கையில முன்னேறணும்னு நம்ம விரும்புகிறோம், எதிர்காற்று அடித்து பின்னாடி கொண்டு போகிறது. பொருளாதாரத்தில் முன்னேறணும்னு நினைக்கிறோம், முன்னேற முடியாதபடிக்கு அது நம்மை எதிர்காற்று அடித்து நம்மை பின்னுக்கு கொண்டு போகிறது. பிள்ளைகள் படிக்கிற விஷயத்துல நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறோம், எதிர்காற்று முன்ன போகணும்னு நினைக்கிறோம், போக முடியல. பிரதர், நம்ம முன்ன போகணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்மளால முடியல, எதிர்காற்று அடித்து கொண்டு போகிறது. தோத்திரம் தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்காற்றில் இருந்து நம்மை விடுவிப்பதற்கு ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 2வது காற்று, 7வது வாக்கியம், காற்று எங்களை தடுத்தபடி, தடுக்கிற காற்று, தடை பண்ணுகிற காற்று. நம்ம எதை செய்தாலும் ஏதாகிலும் ஒரு விதத்துல தடை வந்துடும். நம்ம நல்லது செய்ய போகணும்னு நினைப்போம், ஏதாவது ஒரு விஷயத்துல தடை வரும். ஆண்டவர் சொல்றார், உங்களை தடுக்கிற காற்றில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். உங்க பிசினஸ், உங்க தொழில், நீங்க செய்கிற வேலை, நீங்க செய்கிற எல்லா தொழில்களிலும் பிசாசு கொண்டு வருகிற தடைகள், தடை காற்று, தடை பண்ணுகிற காற்று, அந்த தடை பண்ணுகிற காற்றில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறார். தடைகளை உடைத்து எறிகிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார் என்று வேதம் நம்மை படிப்பிக்கிறது. ஆகவே தடை செய்கிறவர்களை, தடை செய்கிற நம்முடைய நன்மைகளை தடை பண்ணுகிற, பிள்ளைகளுடைய உயர்வை தடை பண்ணுகிற, நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற, நம்முடைய வேலை வாய்ப்புகளை தடை பண்ணுகிற, நம்முடைய பொருளாதார நன்மைகளை தடை பண்ணுகிற, பிள்ளைகளுடைய உயர்வை தடை பண்ணுகிற எல்லா தடை காற்றுகளையும் உடைத்தருகிற கர்த்தர் நம் நடுவிலே கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு நம்மை ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற மந்திரவாத வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த காற்று நாம் வேதத்திலே நம்ம வாசித்தோம். ஆமே ஸ்தோத்திரம். 14வது வாக்கியம், பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாங்க, எதிர்காற்று, தடை பண்ணுகிற காற்று, கடுங்காற்று, நிக்க முடியாது, நிப்போமோ என்கிற நம்பிக்கை இல்லை, கடுங்காற்று மோதிட்டு. 18வது வாக்கியம், பெருங்காற்று மழையில் மிகவும் அடிபட்டபடியினால் சரக்குகளை கடலிலே எறிந்தோம். போதும். பெருங்காற்று, இந்த பெருங்காற்று தான் நான் சொன்னேன்,
யோபுவினுடைய பிள்ளைகள் இருந்த வீட்டில் மோதி பெரிய இழப்பை ஏற்படுத்திட்டு, இழப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்று. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சரக்குகளை கடலில் எறிந்தோம், கப்பலில் உள்ள தளவாடங்களை கரையில் எறிந்தோம், கடலில் எறிந்தோம். அப்ப நம்ம பொருள் சேதங்கள், நம்ம குடும்பத்தில் நமக்கு வர வேண்டிய நன்மைகள் சேதப்படுகிறது. பெருங்காற்றினாலே இழப்புகள் ஏற்படுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தின் இழப்புகளை கர்த்தர் சரி செய்ய போகிறார். ஆமென். உங்கள் நன்மைகளின் இழப்புகளை கர்த்தர் சரி செய்ய போகிறார். ஆமென். உங்கள் நன்மைகளை ஆமென் தோத்திரம், இழந்து கொண்டிருக்கிற உங்கள் நன்மைகள், இழந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் திருப்பி தரப்போகிறார். ஆமென். ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லும் போது சொன்னார், ஆமென், நீ போ, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க ஆராதனை முடிஞ்சு சமாதானத்தோட போங்க, இழந்து போன அனைத்தையும் திருப்பி கொள்வீர்கள். இழந்து போன அனைத்தையும் நீங்கள் திருப்பி கொள்வீர்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்பா. இப்போ இவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்த போது ஜனங்கள் சொல்றாங்க, 20வது பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்றும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. இனி தப்ப முடியாது, இனி நம்ம கரை சேர முடியாது. பெருங்காற்று மழை, எதிர்காற்று, பெருங்காற்று, தடை பண்ணுகிற காற்று, கடுங்காற்று, இவைகள் எல்லாம் கப்பலை மோது. இந்த சோதனை எல்லாம் நம்ம குடும்பத்தை மோதுது, நம்ம வாழ்க்கையை மோதுது. நீங்க யோசிக்கிறீங்களா, அந்த கப்பலுக்குள்ள இருந்தவங்களுக்கு சமாதானம் இருந்திருக்குமா? ஒரு நாளும் சமாதானம் இருக்காது. தோத்திரம் 276 பேர் அதுல இருந்தாங்க. தோத்திரம். ஆமென். இந்த 276 பேருக்கு சமாதானம் கிடையாது, ஒரு நிம்மதி கிடையாது. எந்த நேரமும் கப்பல் உடையும், எந்த நேரமும் குடும்பம் சின்னாபின்னமாயிரும், குடும்பத்துல சமாதானம் இல்லை. இன்னைக்கு ஆமென், கப்பலுக்குள்ளே சமாதானமற்றவர்களாக தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. நாங்க எல்லாரும் கடல்ல விழுந்து செத்துதான் போவோம்னு அன்னைக்கு கடல்ல கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் நினைத்தது போல இங்க வந்திருக்கிற நீங்க, நாங்க தப்ப மாட்டோம், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நாங்க தப்ப முடியாது, இந்த வியாதியிலிருந்து எங்களால தப்ப முடியாது, இந்த போராட்டத்திலிருந்து எங்களால தப்ப முடியாது, பல லட்சக்கணக்கான பணங்கள் எப்படி நாங்கள் வைப்போம், நாங்க ஏமாற்றப்பட்டுட்டோம், எப்படி நாங்க தப்ப முடியும் என்று வேதனையோடு நீங்க இந்த இடத்துல வந்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் கரை ஏறி செல்லுவதற்கு, நீங்கள் கரை சேருவதற்கு கர்த்தர் ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். கரை ஏறணும். பிரைஸ் தி லார்ட். இப்ப இவங்க சொல்றாங்க நாங்க செத்துருவோம். ஆமென், நாங்க இப்ப செத்துருவோம். பிரைஸ் தி லார்ட். சிலவங்க சொல்றாங்க, ஆமென், கடன் பிரச்சனை வந்தது, இல்ல உபத்திரம் வந்து, நெருக்கம் வந்து, நான் நீ என்ன செய்ய மாட்டேன் இருக்கவே, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், வாயை திறந்து. ஆமே, நான் இனி இருக்க மாட்டேன். ஆமே சோதரன். புருஷன் பயங்கரமா ஓத்திரப்படுத்த சொல்லுவாங்க. ஆமே சோதரன், இந்த மனுஷனோட நான் இனி இருக்க மாட்டேன். தோத்திரம். ஆமே, நீ எங்க போற? ஆமே சோத்திரம், எங்கேயாவது என்ன செய்யணும் போனோம். நான் நினைச்சேன் அப்போ இவங்க செத்துருவணுமோன்னு நினைச்சேன். இல்லை, செத்தா சாவ மாட்டோம். ஆமே சோத்திரம், நாங்கள் எங்கேயாவது என்ன செய்வோம், போவோம். தோத்திரம். ஒரு அலையிலே சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. சாவு முடிவு அல்ல, கடன் பிரச்சனையில் சாவு முடிவு அல்ல, வீட்டுக்குள்ள சண்டை பிடிக்கிறது ஒரு முடிவு அல்ல, கடன் பிரச்சனையினால புருஷனும் மனைவியும் சண்டை போடுறது ஒரு முடிவு அல்ல, வீட்டுக்குள்ள கலகம் உண்டாக்குறது ஒரு முடிவு அல்ல. ஆமென். கர்த்தர் அண்டை முழங்கால் படி போடுங்கள், கர்த்தர் உங்களை கரை சேர்க்கும்படியான ஒரு வழியை கர்த்தர் காண்பித்து தருவார். பிரைஸ் தி லார்ட். இப்ப தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 41வது வாக்கியத்தை வாசிங்க வேகமா. உடைஞ்சிட்டு, பின்பகுதி உடைஞ்சது. பின்பகுதி உடைஞ்சிட்டாலே தண்ணி உள்ள ஏறி கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், கப்பல் தாழும். ஸ்தோத்திரம். குடும்பம் மூழ்கி போகிற சூழ்நிலையில் இருக்கிறதா? கவலைப்படாதீங்க. கடன் பிரச்சனையில மூழ்கி போகுதா? கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும்
விற்க வேண்டியது வருமோ? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்த சொத்தை விற்கவே கூடாது. ஸ்தோத்திரம். கவலைப்படவே கூடாது. காரணம், நம்மை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். சகோதரன், உங்களை ரட்சித்தவர் உண்மை உள்ளவர், கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். சகோதரி, உங்களை ரட்சித்தவர் உண்மை உள்ளவர், கைவிட மாட்டார். எவ்வளவு லட்சம் கடனானாலும் கர்த்தர் கைவிட மாட்டார், தூக்கி விட்டுருவார். ஆமென். நான் சாட்சி சொன்னது போல ஒரு போன் கால் வரும், உங்களை உயர்த்துற போன் காலா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்குரிய ஒரு போன் காலா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. உங்களை கரையேற பண்ணுவதற்கு ஆண்டவர் ஒரு போன் காலை தருவார். கரையேறி செல்வதற்கு கர்த்தர் ஒரு ஆலோசனையை தருவார். நீங்க கரையேறி செல்வதற்கு ஒரு சின்ன ஒரு வேலையை கர்த்தர் தருவார். அதிலிருந்து கர்த்தர் தூக்கி விடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்ப கப்பல் உடையுது, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி உள்ள ஏறி கப்பல் மூழ்குது. அந்த நேரத்துல தான் 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்றான். ஆமென். அல்லேலூயா. நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் இறங்கி நீந்தி போங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மற்றவர்கள், இத நம்ம வார்த்தை, மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எவ்விதமாய் கிடைக்கிற பலகை துண்டை பிடித்து கரையேறினார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கரையேற வழி இல்லையா? உங்க கப்பல் உடைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா தாழ்ந்துட்டு இருக்கா? மூழ்கிட்டு இருக்கீங்களா? கடன் பிரச்சனையில மூழ்கிட்டு இருக்கீங்களா? ஆமா. வேலை செய்து கொண்டு வர ரூபாய நம்மவும் நம்முடைய பிள்ளைகளும் சாப்பிட வேண்டியது இன்னொருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கிறானா? நீ கலக்கத்துல இருக்கிறியா? சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், உன் பக்கத்துல ஒரு பலகை துண்டு வரப்போகுது. ஆமென். நீ கரையேறதற்கு ஒரு துண்டு பலகை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். அதை நீ பிடிச்சிட்டேன்னா நீ கரையேறிடலாம். ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், நீ ஆபத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் மூழ்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சர்வ வல்லமுள்ள தேவன் அவன் ஒரு சின்ன துண்டு பலகையை எறிந்து தருவார். அந்த பலகையை பிடித்தால் நீ கரையேறலாம். பிடிக்க மாட்டேன் அப்படின்னு நின்னா அவன் கரையேறவே முடியாது. ஆமென். போன வாரம் சொன்னேன், அந்த பலகை துண்டு என்னது? வசனம். ஆமென். 3/4 மணிக்கூர் ஒரு பிரசங்கம் பண்ணுனா அந்த 3/4 மணிக்கூர்ல உள்ள ஒரு பிரசங்கத்திலையும் ஒரு துண்டா இருக்கும் உங்களை உயர்த்துறது. இப்ப சொன்னது எனக்கு தான். அந்த துண்டை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்க கரையேறுவாங்க. பிரதர், நீங்க கரையேறணுமா? வசனத்தை பிடிச்சிடணும். வசனத்தை பிடிச்சிடணும். அதனாலதான் 100க்கு அதிபதி சொன்னான், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என்ன அர்த்தம்? என்ன? உம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தையாகிய துண்டு, நீ உம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையாகிய துண்டு பலகை எனக்கு போதும். என் வேலைக்காரன் சுகமாவா, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, காலியான அமிஷத்திர படகு நிரம்புவதற்கு உம்முடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தையாகிய அந்த துண்டு, அந்த ஒரு வார்த்தையாகிய அந்த வசனம் எனக்கு கிடைத்தால் போதும், வேலைக்காரன் சுகமாவா. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் நீர் சொல்லும், என்னுடைய குடும்பம் செழிப்பாகும். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய கடன் பிரச்சனை மாறும். ஆமென். ஒரு வார்த்தையை பிடிச்சிரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசனம் வரும்போது கோபப்பட்டுட்டு எழும்பி போகக்கூடாது.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனம் உங்க நேரம் வரும்போது இவர் வேணும்னு பேசுறான்னு எடுத்துட்டு பெயரப்படாது. ஸ்தோத்திரம். அந்த துண்டை எரிஞ்சிட்டு போகப்படாது. 3/4 மணிக்கூர் பிரசங்கத்திலையும் அந்த ஒரு துண்டு உன்னை உயர்த்துகிற ஒரு துண்டா இருக்கும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா நீ எங்க போனாலும் அந்த பலவை உன்னை தேடி வரும். அந்த பலவை உன்னை தேடி வரும். நீ பிடிக்கணும். ஆமென். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆமென். இந்த வசனத்தை நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது இது ரொம்ப என்ன சிந்திக்க வச்ச வார்த்தை. ஒரு விசுவாசி வசனம் வரும் பொழுது முறுமுறுக்காம, வசனம் வரும் பொழுது சுத்திரம் கோபப்படாம, இந்த ஒருவேளை நீங்க செய்கிற தப்பா இருக்கும் அன்னைக்கு டச் பண்றது. ஸ்தோத்திரம். அப்ப வசனம் ஒரு வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67, 68 வாக்கியத்தை ஒருவர் வேகமா வாசிங்க. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அதற்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இயேசுவுக்கு பிரசங்கம் கேட்டு எல்லாரும் இறங்கி போனாங்க. தோத்திரம். அப்போ நம்ம சீசரில் வந்து சொல்கிறாங்க, உங்கள் பிரசங்கத்தை கேட்ட எல்லாரும் இறங்கி போனாங்க தெரியுமான்னு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிற, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போ தான் பேதுரு சொல்கிறார், இல்லை, யாரிடத்தில் நாங்கள் போவோம்? எல்லாரும் சொல்லணும், யாரிடத்தில் நாங்கள் போவோம்? ஆமாம். நித்திய ஜீவன் தரும் வசனம் உம்மிடத்தில் உண்டே. என்னை உயர்த்துகிற வசனம் உம்மிடத்தில் உண்டே. என்னை கரை சேர்க்கிற வார்த்தை உம்மிடத்தில் உண்டே. ஆமே. எல்லா ஸ்தோத்திரத்தோடு இருங்க. என் கடன் பிரச்சனையை மாற்றுகிற வார்த்தை உம்மிடத்தில் உண்டே. என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற வார்த்தை உம்மிடத்தில் உண்டே. என் பிள்ளைகளை உயர்த்துகிற வார்த்தை உம்மிடத்தில் உண்டே. நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? யார்கிட்டையும் நாங்கள் போக மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நாங்கள் யார்கிட்டையும் போக மாட்டோம். ஜீவ வார்த்தை உங்ககிட்ட இருக்கிறது. அந்த வார்த்தையை பிடிச்சிடணும். ஆமென். படகோட்டியும் படித்தவனும், விஞ்ஞானம் படித்தவன், நல்ல கவனி. இந்த விஞ்ஞானிக்கு அக்கறைக்கு போகணும். அந்த படகுன்னு சொல்லக்கூடிய அந்த இப்படி பரிசல், இந்த பரிசல் படகோட்டி ஓட்டிட்டு போறான். ஒரு பெரிய விஞ்ஞானி அதுல இருக்கான். ஞானி படகு ஓட்டிட்டு போற இடத்துல படகோட்டியை பார்த்து இவர் கேட்டார், தம்பி எதுவரை படிச்சிருக்கேன்னு. அப்ப இவரு சொன்னார், நான் படிக்கலையே. ஆடா 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 படிக்கவே இல்லையா? இல்ல. ஒரு கிளாஸும் படிக்க இல்லையா? இல்ல, படிக்கல. உன் ஆயுசுல நீ கால் பகுதியை இழந்திருக்கேன்னு நேரம். படிக்கலன்னா ஆயுசுல எவ்வளவு போச்சு? பாதி, கால் பகுதி. கொஞ்ச நேரம் தாண்டி போனோன்னு கேட்டாராம், வான சாஸ்திரத்தை பற்றி உனக்கு என்னைகளும் தெரியுமான்னு கேட்டாராம். இவர் நிறைய எனக்கு தெரியாது அப்படின்னு. உன் ஆயுசுல பாதிய இழந்த, உன் ஆயுசுல பாதிய இழந்தேன்னு. கொஞ்ச நேரம் தாண்டி போனோன்னு பின்னி இவர் கேட்டாராம், பூமி சாஸ்திரம் படிச்சிருக்கதியான்னு. அப்ப இவரு சொன்னாராம், நான் ஒரு சாஸ்திரமும் படிக்கல, உன் ஆயுசுல நீ 3/4 பகுதி இழந்தேன்னு. இதெல்லாம் 3/4 பகுதி இழந்து, அரை பகுதி இழந்து இந்த படகோட்டி என்ன செய்யல, கலங்கவே இல்லை. கொஞ்ச நேரம் போனோன்னு ஒரு சுழி வந்தது, இந்த பரிசல் கமந்தது. ஞானி இவர் எங்க விழுந்தாங்க? வெள்ளத்துல விழுந்தாங்க. தோத்திரம். அப்ப இந்த படகோட்டி கேட்டானா, ஐயா படித்தவரே, ஞானியே, தோத்திரம், ஆமே, வான சாஸ்திரம் படித்தவரே, பூமி சாஸ்திரம் படித்தவரே, நீச்சல் சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்டாராம். என்ன சாஸ்திரம்? தெரியாதப்பான்னு என்னாரா. அப்போ உனக்கு ஆயுசுல முழு ஆயுசை நீ இழந்தேன் என்னாரா. சொல்லிட்டு இவர் கரையாரு, இவர் வந்துட்டாரு. தோத்து. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ படிச்சிருக்கலாம், உனக்கு எல்லா சாஸ்திரமும் தெரியலாம், நீந்தி கரையாறதுக்கு தெரிஞ்ச ஒரு சாஸ்திரம் உண்டுன்னா நீ தப்பலாம். ஞானிகளின் ஞானி, சாஸ்திரம் எல்லாம் அறிஞ்சவன்,
நீச்சல் சாஸ்திரம் தெரியாததுனாலே மூழ்கி செத்து போனாய். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ கரையேறணும்னா நீ நீந்தணும். ஆமென். நீ கரையேறணும்னா உனக்கு கிடைக்கிற துண்டு பலகையை பிடிக்கணும். கோபப்பட்டுட்டு போகக்கூடாது. ஒரு சம்பவத்தை மட்டும், வசனம் எடுக்க நேரம் இல்லை, ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். ஆமென். சத்தமா சொல்லு ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நாகமான். பைபிள் எல்லாம் மூடிடுங்க. நாகமான் குஷ்டரோகி. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஞானி, எண்ணிக்கை உள்ளவன், படித்தவன், மதிப்புக்குரியவன், பெரிய பலசாலி. அவனை கொண்டு சீரியா ராணுவத்திற்கே, தேசத்திற்கே கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டான். அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். ஆமென். விடுதலைக்கு அவன் போகாத இடமே கிடையாது. அவன் எங்க அவனுக்கு நல்ல பணம் உண்டு. பணம் இருந்ததுனால எந்த மருத்துவமனை ஏற முடியுமோ எல்லா மருத்துவமனைக்கும் போய் பார்த்தான். ஒரு விடுதலை இல்லை. சலிப்படைஞ்சு வீட்டுக்கு வாரான். வீட்டுக்கு வரும்போது சிறுப்பன் சொல்லுகிறாள் எஜமாட்டியை பார்த்து, அம்மா, நம்ம எஜமானன் போகக்கூடாத இடம் கிடையாது, அவர் பார்க்காத வைத்தியம் கிடையாது. தயவு செய்து நான் ஒரு இடத்தை சொல்லுகிறேன், அங்கு போவாரானால் விடுதலை நிச்சயம். எங்க போனோம்? இஸ்ரவேலிலே ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார். இஸ்ரவேலிலே ஒரு தேவதாசன் இருக்கிறார். அவரிடத்தில் போவாரானால் இவருடைய குஷ்டரோகம் மாறும். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போமே. காலையில இதை சிந்திச்சிட்டு இருந்த இந்த சம்பவத்தை என்ன ஒரு காரியம் தட்டி எழுப்பிச்சு. என்ன தட்டி எழுப்பிச்சு தெரியுமா? ஒரு சின்ன பெண்ணு சொன்னதை நாகமான் கேட்டான். ஆமென். ஒரு சிறு பெண் சொன்னதை நாகமான் கேட்டான். ஹல்லேலூயா. நமக்கு சம்பவம் எல்லாம் தெரியும். இவர் ராஜா விட்ட போனார். ராஜா விட்ட போனோன்னா ராஜா வஸ்திரத்தை கிழித்தான். இப்ப எலிசா கேள்விப்பட்டு சொல்றாரு, அவனை என்கிட்ட வர சொல்லு. நாகமான் எலிசாவிட்ட வேணிக்கான். வண்டி நிறைய வந்திருக்கு. வந்திருக்கிறது அமைச்சராக்கம். வந்திருக்கிறது யாரு? வாயை திறந்து சொல்லுங்க அம்மா, அமைச்சர் வந்திருக்கிறார். நம்ம என்ன செய்வோம்? அமைச்சர் வந்த உடனே நம்மளை விடுவோம். நான் இப்போ எலிசா சொல்லு, நான் உடனே கிளம்பி போய் ஒரு பொன்னாடை எல்லாம் போர்த்தி ஷாக்கன் எல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து சாட்சிக்கு இடம் கொடுப்பேன். நம்ம அமைச்சர் வந்திருக்கிறாங்க, நம்முடைய ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறவர், அவர்கிட்ட நீங்கள் வாங்கட்டாமா நமக்கு. ஹலோ, அமைச்சர் வந்தாச்சுன்னா பின்ன நம்ம கழுத்து உத்தர நிற்பேன். அவர்கிட்ட என்னங்க வாங்கிறதுக்கு வேண்டி அவரை எப்படியெல்லாம் புகழ முடியுமோ அப்படியெல்லாம் புகழ்ந்து இல்லையா, அவரை கொண்டு உச்சி ஆணியில கொண்டு வைப்போம். பிரைஸ்தலா, ஹல்லேலூயா. எலிசா சொன்னார், டேய், அவனை இங்க வர சொல்லாத, கார்ல இருந்து இறங்க சொல்லாத, யோர்தானில் போய் குட்டி அணையில போய் 7 தரம் முங்க சொல்லு. போ, ஸ்தோத்திரம். 7 தரம் முங்க சொல்லு, குஷ்டம் மாறும். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்பமே. பலக துண்டை எறிஞ்சு கொடுத்தார். எலிசா என்ன செய்தார்? அவன் கரையேறி போறதுக்குரிய பலக துண்டு, குஷ்டம் மாறுவதற்குரிய பலக துண்டு பிரதர். அவன் பலக துண்டு எறிந்து கொடுத்தார். ஆமென். நீந்தி கரையேறிக்கோ. நகமானே, உன் குஷ்டம் நீ எங்கெல்லாமோ போன, எந்தெந்த வைத்தியம் எல்லாம் நீ பார்த்த, உனக்கு விடுதலை கிடைக்காம நீ வந்திருக்கிற. ஒரு சிறு பெண் சொல்லி நீ வந்திருக்கிற, நல்லதுதான். நீ தப்பணும்னா ஒரே ஒரு வழிதான் உண்டு, கரையேறதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டு. யோர்தானில் போய் 7 தரம் மூழ்கு என்று கர்த்தருடைய ஆலோசனை ஆகிய ஒரு பலகை துண்டை எறிந்து கொடுத்தார். நல்லவனா என்ன செய்திருப்பான் சொல்லுங்க? பிடிச்சிருப்பான். இவருக்கு கோபம் வந்து வெளியே போயிட்டான்.
என்ன பேருந்து சொன்னான் தெரியுமா? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, என்ன சொன்னா? நம்ம ஊர்ல இல்லாத தண்ணியா? அவன் வெளியே வந்து என்னுடைய குஷ்டரோகத்தை ஒன்று தடவி சுகமாக்குவான்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா அவர் போய் கழுவ சொன்னது யோர்தானில. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் அங்கே இருந்தே வருமை என்ன நினைச்சிட்டு வந்தாரு? எலிஷா நம்ம வாடுறத அறிஞ்ச உடனே நல்ல பூ மாலை எல்லாம் கொண்டு வந்து ரோட்ல போய் நின்று நமக்கு சால்வை எல்லாம் போட்டு மாலையை போட்டு நம்ம வரவேற்பார்னு நினைச்சிட்டு அப்படி அந்த எண்ணத்துல வந்தார். ஆமென். அந்த சிந்தையிலே வந்தார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் நஷ்டமாயி போச்சு. இப்போ நாகம்மான் எதிர்பார்ப்போட வராரு. இப்போ மாலை கொண்டு கூட ரோஜா பூ மாலை மொத்தம் ரோஜாவுனால கொண்டு வந்து கழுத்துல போட்டு கட்டி பிடிச்சி சேக்கன் கொடுப்பான், தடவுவான், என்னெல்லாம் நினைச்சிட்டு வந்தான். ஆமென். நேர மர்ச்சானுக்கு கிறிச்சானா நடந்தது. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீ எதிர்பாராத சம்பவம் ஒருவேளை உன் வாழ்க்கையில நடக்கும். நீ எதிர்பார்த்து வந்தது ஒன்றா இருக்கும், சம்பவித்தது இன்னொன்னா இருக்கும். கலங்காத. உனக்கு தந்த துண்டை நீ பிடிச்சிக்க. ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. ஹல்லேலூயா. கோபப்பட்டுட்டு இவர் போனார். ஆமென். ஆனா கூட போன நல்ல நண்பர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நண்பர்கள்னா இப்படி இருக்கணும். ஆமென். அவங்க கூப்பிட்டாங்க, ஐயா எஜமானே வாரு. அவர் என்ன சொன்னார்? ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் செய்வீர் அல்லவா? ஆமா. நீர் கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீர், கோயில் கட்டி கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீர், நீர் பலி செலுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறீர், என்ன செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறீர், பணங்கள் நிறைய இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் இது ஒன்னும் சொல்லலையே, பெரிய காரியத்தை ஒண்ணு உங்ககிட்ட கேட்கலையே, யோர்தானில் போய் முங்கும்படி தானே சொன்னார் என்று நல்ல ஆலோசனை கொடுத்தார்கள். சகோதரா, நல்ல ஆலோசனை தரக்கூடிய நண்பர்களை வச்சிருக்கணும். சகோதரி, நல்ல ஆலோசனை தரக்கூடிய நண்பர்களை வச்சிருக்கணும். நண்பர்கள் அல்ல, உனக்கு நல்ல ஆலோசனை தருகிற நண்பர்கள் தான் உன் நலனை விரும்புகிற நண்பர்கள், உன் குடும்பத்தை ஆசீர்வாதத்தை விரும்புகிற நண்பர்கள். ஆமென். ஆகவே நல்ல நண்பர்களை ஐக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். சபையை விட்டு தூரப்படுத்துகிற நண்பர்கள் அல்ல, சபையில் இருந்து நம்மை அகற்றுகிற நண்பர்கள் அல்ல. ஆமென். ஊழியக்காரனை விட்டு அகற்றுகிற நண்பர்கள் அல்ல, விசுவாசத்தை விட்டு அகற்றுகிற நண்பர்கள் அல்ல, விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை கெடுக்கிற நண்பர்கள் அல்ல. உன்னை மேன்மைப்படுத்துகிற நண்பர்களை நீ உனக்கு நண்பர்களாக சம்பாதிக்க வேண்டும். இப்ப இந்த நண்பர்கள் நல்ல ஆலோசனை கொடுத்தாங்க. வேதம் சொல்லுகிறது, நாகமான் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே இறங்கி யோர்தானில் 7 தரம் மூழ்கின பொழுது அவனுடைய குஷ்டரோகம் மாறி அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சமாய் மாறிட்டு. ஓ ஹல்லேலூயா. எலிஷாவு எறிந்து கொடுத்த ஒரு வார்த்தையை அவன் பிடித்து அந்த வார்த்தையின்படி அவன் கரையேறினான், அவன் விடுவிக்கப்பட்டான். ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்க நன்மைக்கு வார்த்தைகள் வரும். நாகமான் முங்கி எழும்பின உடனே அவனுடைய சரீரம் இளமையானது. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. ஹல்லேலூயா. பலகத்துண்டை கர்த்தர் போட்டு தர்றாரு. நீங்க பிடிக்க தயார் தானா? நீங்க எடுக்க தயாரானா கரையாறுவீங்க. நான் சொன்னது போல பலகத்துண்டு நீந்தி நீந்தி வருது. இந்த நாகம்மானுக்கு பலகத்துண்டு எப்போ தொடங்கிச்சு தெரியுமா? அந்த சின்ன பெண்ணுட்டு தொடங்கிச்சு. ஆமாம். சில கடல்ல எல்லாம் வந்து பலகத்துண்டு வரும்போ அங்கங்கேயா கடந்து என்ன செய்யும் சொல்லுங்க? கரையில் அடிச்சு அடிச்சு வரும் இல்லையா? இது போல எங்கேயோ ஒரு பலகத்துண்டு நீந்திட்டு கிடக்காம இங்க வந்திருக்கிற உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாரு. உங்க கடன் பிரச்சனையை போக்குகிற பலகத்துண்டு உங்களை பார்த்து தேடி வருது. ஆமென்.
உங்கள் நன்மையை ஆமேன் ஆசீர்வாதத்தை தேடி வருகிற துண்டு உங்கள் கிட்ட வருது. ஆமேன். வியாதியிலிருந்து விடுதலை தருகிற பலகை துண்டு உங்கள் கிட்ட வருது. எத்தனை பேர் அதை பிடிக்க தயாராக இருக்கீங்க? ஆமேன். அந்த பலகை துண்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னா கரையேறலாம். எல்லாரும் முழங்கால் படி போடுவோமா? எல்லாரும் முழங்கால் படி போடுவோம். ஆமேன். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் நாகமான போல கோபம் வேண்டாம். ஆமேன். தாழ்மையுள்ள இருதயத்தோடு, ஆமேன், தாழ்மையுள்ள இருதயத்தோடு ஆமேன் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட பேசுகிற வார்த்தையை நான் ஒரு நாள் அல்லல் தட்ட மாட்டேன். நீங்கள் என்கிட்ட சொல்கிற வார்த்தைகளை ஒன்றும் நான் அல்லல் தள்ள மாட்டேன். தயவு செய்து எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? உங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவே, நாங்கள் கரையேறுவதற்குரிய வழியை நீர் எங்களுக்கு காண்பித்து தந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து நீந்த வேண்டிய கடல் நாங்கள் நீந்தி கரையேற கத்திருக்கிறது அறிவீராக. கரையேற வழி இல்லையே, இந்த கடன் பிரச்சனையில் இருந்து கரையேற வழி இல்லையே. என் பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனையினால ஒரு நல்ல ஒரு நன்மையை வாங்கி கொடுப்பதற்கு முடியவில்லையே என்ற பாரத்தோடு இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் இந்த நாளில் நீ ஒரு அற்புதம் செய்வீராக. நாங்கள் நல்ல ஒரு சாட்சியம் கேட்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தொழிலே கரையேற முடியாமல், வேலை வாய்ப்பிலே கரையேற முடியாமல், படிப்பு விஷயத்திலே கரையேற முடியாமல் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளிலே அற்புதத்தை செய்து நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால் நிரப்பும். நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் சமாதானத்தோட அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் பரலோகத்தின் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும், விசேஷமாக உலகம் அனைத்துள்ள ஊழியங்களோடும் ஊழியக்காரரோடும் பரிசுத்தவான்களோடும் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் கிருபை தங்கி இருப்பதாக. ஆமென்.